ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினால நாங்களும் நல்லா இருக்கிறோம். கர்த்தர் இந்த நன்னாளில், இந்த மகிழ்ச்சியின் நன்னாளில் உங்களுக்கு எனக்கு ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்திப்படுத்த போகிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பின் உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அன்பு பிள்ளைகளே, சுறுசுறுப்பாக இருக்கணும். நம்ம எப்பவுமே சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அது ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செய்யணுமா? சுறுசுறுப்பாக இருக்கணுமா. அதிகாலையில் எழும்பணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், உபவாசிக்கணும், குடும்ப ஜெபம் பண்ணணும். நீங்கள் இப்படிலாம் பண்ணும்போது தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர முடியும். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதில் சுறுசுறுப்பை பார்க்க முடியும். நம்ம சுறுசுறுப்புன்னும் போது சாலமன் ஞானி எதை குறித்து கம்பேர் பண்ணுறார் என்று சொல்லி பார்க்கும்போது, எறும்பினிடத்துல போய் கேளுங்கள் என்று சொல்கிறார். அது கோடை காலத்தில், அதாவது மழைக்காலம் வருவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருமா? பூமியில் சேர்த்து வைக்குமா. அப்போ ஒரு எறும்பு கூட இவ்வளோ அருமையாக சேர்த்து வைக்கிறது. அப்போ அது சுறுசுறுப்பாக இருக்கிறதா. அது தான் மட்டும் இது பண்ணாது, மற்ற நபர்களையும் என்ன செய்யும்? சாரசாரையாக எடுத்துக்கிட்டு போகும். அன்பு பிள்ளைகளே, இதே போல தான் நாமளும் இருக்கணும். இன்னொன்று, நம்ம நீதிமொழிகளில் பார்க்கும்போது குணசாலியான ஸ்திரியை நம்ம பார்க்குறோம். அவள் என்ன செய்கிறா? சுறுசுறுப்போடு அதிகாலையில் எழும்பி தன் வீட்டாருக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து ஒரு வயலை விசாரிக்கிறா, அதை வாங்குறா, அதனுடைய ஆசீர்வாதத்தை அவள் என்ன செய்கிறா? பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம எல்லாவற்றிலையும் சுறுசுறுப்பாக இருக்கணும். அன்பு பிள்ளைகளே, நம்ம கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை, விசுவாச பிள்ளை அப்படின்னு சொல்றது கிடையாது. எல்லாவற்றிலையும் ஆண்டவரை போல உண்மையா தாழ்மையா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை சுறுசுறுப்பா வைத்து எல்லாவற்றிலையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவான். அதனால நீங்க என்ன செய்யுங்க? சுறுசுறுப்பா இருங்க, சோம்பேறியா இருக்காதுங்க. சோம்பேறி என்ன செய்யும்? ஒரு நாளும் ஆசீர்வாதம் இருக்காது. சோம்பேறியா இருந்தா நீங்க சுறுசுறுப்பா இருங்க, நிச்சயம் உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும். ஜெபிப்போமா? கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையும் கூட வருவி. வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா இன்று நிறைவேற்றினி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஐயா, நாங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது ஐயா. இப்படி வேத வசனம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது ஐயா. நாங்கள் சோம்பேறியா இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது ஐயா. நாங்கள் சுறுசுறுப்பாக இருக்கும்போது எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரிப்போம் என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் கற்றுத் தந்திருக்கீங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகனே, மகளே, வாலிப தம்பியோ வாலிப தங்கச்சோ, படிக்கிற அருமையான மாணவிகளோ, நீ யாராயிருந்தாலும் சுறுசுறுப்பாயிரு. நிச்சயமா கர்த்தர் உன்னுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிப்பா. உன்னுடைய பலனை நீ முந்தி பங்கடைவா. ரெட்டிப்பான நன்மையை சுதந்தரிப்பா. எந்த காரியத்துக்காக எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறியோ அந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை காண்பா. அந்த காரியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை காண்பா. அந்த காரியத்துல நீ எல்லாவற்றையும் சுதந்தரிக்க முடியும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.